வணக்கம். இன்று உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் தான் மாணவன். மாணவன் திரைப்படம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்ச 7வது திரைப்படம். ஆனா இந்த மாணவன் திரைப்படம் உலகநாயகன் நடித்த படங்களின் லிஸ்ட்ல வருமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிக்கும் போது நாங்க பார்த்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கமல்ஹாசன் 232 அப்படின்ட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போட்டாரு. அதுக்கப்புறமா நாங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா 100வது படமான ராஜபார்வை 118வதா எங்களுக்கு காமிச்சுது. இது என்ன அப்படின்னு நாங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் வெளியிட்ட புக்கு, லக்ஷ்மண் ஸ்ருதியோட புக்கு, விக்கிபீடியா, IMDb இது எல்லாத்தையும் வச்சு நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு அளவுக்கு இப்போ அதை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் RKFIல இருந்து எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்காததுனால இன்னும் எங்களுக்கு கரெக்டான லிஸ்ட்டை வெளியிட முடியல. இதை பத்தின ஒரு முழு வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் போடுறேன். ஏன்னா இது உடனே பேசுற டாபிக் இல்ல, இது ஒரு பெரிய டாபிக். சோ இந்த உலகநாயகனின் 232 படங்களில் எது 100வது படம், எது கௌரவ தோற்றம், எது கணக்கில் வரும் படம், இப்படின்றதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அதை நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல போடுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் 1963ஆம் ஆண்டு ஆனந்த ஜோடி நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் அவர் காணாம போயிட்டாரு. அதாவது அவர் தன்னுடைய பள்ளிகள்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நடித்த படம் தான் மாணவன். 1970ஆம் ஆண்டு இந்த படம் வந்திருக்கு. உலகநாயகன் ஒரு விடலை பருவ பையனாகவும் இளைஞனாகவும் அறிமுகமான படம் தான் இந்த மாணவன். ஆனா இந்த மாணவன் படத்தை சிறப்பு தோற்றமா கன்சிடர் பண்றாங்க. அதாவது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். இது 100 படங்கள் அப்படின்ற கணக்குல ராஜபார்வையில் எடுக்கும்போது இந்த படம் கணக்குல வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு சிறப்பு தோற்றம். அதாவது கமல்ஹாசன் 7வதா நடிச்ச மாணவன் படம் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்த முதல் படம். இந்த மாணவன் திரைப்படம் ஜூலை மாசம் 10ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தா MA திருமுகம் அவர்கள். தண்டாயுதபாணி பிலிம்ஸ் மூலமா சின்னப்பதேவர் எடுத்த திரைப்படம் தான் இந்த மாணவன். இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி பார்த்தோம்னா சவுகார் ஜானகி மேடம்க்கு தான் ஒரு பெரிய ரோல், அவங்கள சுத்தி தான் கதை நகருது. அதுக்கப்புறம் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர், அப்புறம் லக்ஷ்மி, முத்துராமன் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரே ஒரு பாட்டுக்கு வராரு. அவரோட குட்டி பத்மினி நடிச்சிருக்காங்க. பட்ட படிப்பு மறந்து பாடி ஆடி பறந்து. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா ஷார்ட்டா கதை கரு அப்படின்னா என்னன்னு பார்த்தா, மாடு மேய்க்கிற பையன் மாடுதான் மேய்க்கணுமா, ஏன் அவன் படிச்சு ஒரு பெரிய கலெக்டர் ஆகக்கூடாதா அப்படின்ற வார்த்தை தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து சுத்தி மெயின் ரோல்ல பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுகார் ஜானகி. சவுகார் ஜானகி மேடமும் அசோகன் சாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சூதாடி ஒரு கொலையை பண்ணிட்டு அசோகன் சார் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தனி ஆளா இருந்து கடைசி வரைக்கும் அவங்க பையன் கதிரேசனை எப்படி படிச்சு பெரிய கலெக்டர் ஆகிறாங்கன்றதுதான் படத்தோட கதை. படம் ஆரம்பிச்சதுல இருந்து சவுகார் ஜானகி மேடமோட நடிப்பு ரொம்ப நாட்டகாசமா இருக்கு. அப்பா இல்லாத பையனை படிக்க வைக்க சவுகார் ஜானகி மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பண்ணையாருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதாவது பண்ணையாரோட பையனை விட சவுகார் ஜானகி மேடம் பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னுட்டு பண்ணையார் என்ன சொல்றாங்க, உங்க பையனை நீ மாடு மேய்க்க அனுப்பு, நீ எல்லாம் படிக்க வந்துட்டா அப்புறம் மாடு யார் மேய்ப்பா அப்படின்னு அவர் சொல்லும் போது இவங்க ஏன் மாடு மேய்க்கிற பையன் மாடுதான் மேய்க்கணுமா அப்படின்னு ஒரு சீனு படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்ச்சா, உன் புருஷனுக்கு என் வீட்டுல மாடு மேய்ச்ச வந்தா, பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில உன் மகனும் பார்க்க வேண்டிய இல்ல. கூடைய சுமந்து கடலையோ கடலைன்னு வேர்க்கடலை வித்துதான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார். அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே, நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெருவா வேர்க்கடலை விக்கலன்னு. பண்ணையார் கூட நடக்கிற ஆர்கியூமெண்ட்ல சவுகார் ஜானகி மேடம் என் பையனை படிச்சு பெரிய ஆளாக்குறேன்னு சவால் விட்டுட்டு அவங்க சென்னை CIT நகருக்கு வராங்க. அங்க தான் பையனை படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவங்க ஆயாமா வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பையனை நல்லா படிக்க வைக்கிற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பையன் படிச்சு பெரிய ஆளா வரான். அவரு தான் ஜெய்சங்கர். அவர் ஒரு காலேஜுக்கு போறாரு. அங்க பார்த்தா அந்த பண்ணையாரோட பையன் முத்துராமன் இவரோட ஆப்போனண்டா வராரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது மின்னலே படத்தோட ஞாபகம் நமக்கு வருது. மின்னலே படத்துக்கு அப்பவே விதை போட்டிருப்பாங்க போல இருக்கு.
ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும் ஒரு சீன்லயும் அடிச்சுக்கிறாங்க எலெக்ஷனுக்கு அப்படி இப்படின்னு. கேள்வி கேட்க கூடாது, இது எங்க கேப்டன் உட்கார்ற இடம். மிஸ்டர், இது உங்க வீடு இல்ல, அதிகாரம் பண்றதுக்கு. அப்பதான் ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்காக வச்சாங்க? அதான் மனசுல பதியலையே. அது அவங்க குத்தமா? அப்ப எங்க குத்தமா? எங்க இருக்கா எல்லாரும் சேர்த்து சொல்றேன். அப்புறம் படத்தோட காதல் சாப்டருக்கு வருவோம். அது என்னன்னு பார்த்தா ஜெய்சங்கர் சார் ஒரு என்சிசி கேம்ப்ல லட்சுமி மேடம் பாக்குறாரு. முதல்ல அவங்க 2 பேருக்கும் மோதல் வருது. மோதல் மெதுவா காதலா மாறுது. நடு ரோட்ல நடந்து வந்தா அப்படிதான். தப்புதாம்மா. அதை விட பெரிய தப்பு மழை காலத்துல வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றது. ஆமாமா, அதுவும் பெரிய தப்புதான். சார், எங்க சாவி எடுத்து போறீங்க? கொடுங்க அதை. இந்த சட்டைய நீ துவைச்சு கொடுக்கணும். உங்க சட்டையை நான் துவைச்சு கொடுக்கணுமா? முடியாது. வேணா பணம் கொடுக்கறேன், ரைட் கையில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லட்சுமி மேடமோட அப்பா தான் ஜெய்சங்கர் சாருக்கு ஹெல்ப் பண்றாரு. இதுக்கு நடுவுல படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கு. அது எதுன்னு பார்த்தா நாகேஷ் சாரோட கேரக்டர். அவரு ஒரு ரிக்ஷா ஓட்டுறாரு. அவர்கிட்ட தான் நிறைய ஹெல்ப் கேட்கறாங்க சௌகார் ஜானகி மேடம் இவரோட படிப்புக்கு. அவரும் ஹெல்ப் பண்றாரு, படிச்சு பெரிய ஆளாகிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பெரிய லெக்சரராகவும் ஆயிடுறாரு. காலேஜ் படிக்கும் போது ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாத ஜெய்சங்கர் என்ன பண்றதுன்னு தெரியாம நாகேஷ் சார் கிட்ட போயிட்டு, எனக்கு உங்களோட ரிக்ஷாவை தரீங்களா? நீங்க தான் இப்போ டாக்ஸி வச்சிருக்கீங்களே, நான் இந்த ரிக்ஷாவை ஓட்டி அதுல வர காசுல நான் புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பெத்த தாய்க்கு கஞ்சி கூட ஊத்தாம ரோட்ல துரத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தாயினுடைய கஷ்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற பாரு, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது சௌகார் ஜானகி மேடம் அதை பார்த்துட்டு, அதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? வேண்டாம். படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு வந்ததை நினைச்சா அவர்கிட்ட எமோஷனலா பேசுறாங்க. அந்த சீனும் ரொம்ப நல்லா இருக்கு. கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நான் பன்னீர்ல குளிக்கணும், அத பார்த்து மத்தவங்க எல்லாம் பொறாமப்படணுங்கிறதுக்காகவா நான் பட்டு கிடந்து இல்ல. 10 தேய்க்கிறவ புள்ள பட்டதாரி ஆக முடியுமான்னு அன்னைக்கு அந்த பண்ணையாரு கேட்டாரு. ஆக முடியும். அவர் படிச்சு ஒரு பெரிய லெக்சரர் ஆயிரார். லெக்சரர் ஆகி அவர் கொடுக்குற ஸ்பீச் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல ஆப்ரஹாம் லிங்கனை பத்தியும் அண்ணாவை பத்தியும் இன்னும் பல லெஜெண்ட்ஸ பத்தியும் அவர் சொல்ற சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். கரும்பரவு கூட வாங்க காசு இல்லாம கதவுல எழுதி படிச்சார். பல பண்ணைகளை கூலி வேலை செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு படிச்சு முன்னேறி அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆவதிலே. வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திலே வறுமையான குடும்பத்திலே பிறந்த அண்ணா பள்ளிக்கூடம் பக்கத்திலே இல்லாத காரணத்தால் 10 மைல் நடந்தே அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமே இருகரம் குப்பி வரவேற்ற இந்திய. இப்பதான் நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஜெய்சங்கர் சார் ப்ரொஃபஸரா இருக்கும் போது அவரு தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப்புக்கு கூட்டு போறாரு. அந்த ட்ரிப்ல வரவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன். அந்த பிக்னிக் போற டீம்ல ஜெய்சங்கர் சார் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தரா தான் உலகநாயகன் கமல்ஹாசன் வராரு. ஆப்போசிட்ல வேற காலேஜ்ல இருந்து டூருக்கு வந்தவங்க தான் குட்டி பத்மினியும் அவங்க கேங்கும். அவங்கள பார்த்து உலகநாயகன் சார் விசில் அடிச்சு கிண்டல் பண்றாரு. என்னங்க சிஸ்டர், நாங்கலாம் இங்க லேடிஸா இருக்கோம், நீங்க இங்க வர லேடிஸா கிண்டலா பண்றீங்க? பேசாம போயிடுங்க. என்ன சொன்ன? அப்பதான் அந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளா பாட்டு படத்துல இடம்பெறுது. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. விசில் அடிச்சான் குஞ்சுகளா இந்த பாட்டுல உலகநாயகன் போடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. மிக்கி மவுசு குட்டிகளா குட்டிகளா, மேலிங்க ஐசு கட்டிகளா கட்டிகளா. அவரோட விடலை பருவ தோற்றம் ரொம்ப அழகா இருக்கு. அவருக்கும் குட்டி பத்மினிக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்திருக்கு அந்த பாட்டுல. சின்னாக்கி ஜீகில் ராணிக்கா முஸ்தபா உடைய பாரு ஜீன்ஸ் உடம்ப பாரு ஜீன்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எழுந்து நின்னு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. இடையும் சும்மா நெளியும் போது எத்தனை எத்தனை டான்ஸ், இடையும் சும்மா நெளியும் போது எத்தனை எத்தனை டான்ஸ். இதுக்கு அடுத்து கதையோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்னன்னு பார்த்தா லெக்சரரா இருந்தவரு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு, ஒரு கொலை பழி அவர் மேல விழுதுன்னு கதை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய கலெக்டர் ஆகுறாரு. அம்மா,
கலெக்டர் ஆகி யார் தன்னை கேவலமா பேசுறாங்களோ அந்த பண்ணையார்கிட்டயே ஒரு பெரிய நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி அவர் பாராட்டு வாங்குறாரு. என்னடா ஃபர்ஸ்ட் அவ்வளவு கேவலமா இவங்கள பேசின பண்ணையாரு இவங்களை கூப்பிட்டு பாராட்டுறாருன்னு பார்த்தா அதுலதான் சூச்சமா வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மேடை கடையில குண்டு வச்சு இவங்களை மொத்தமா சாவடிக்கிறதுக்கு அவரு பிளான் போடுறாரு. இதுக்கு இடையில அசோகன் சார் வராரு. என்னன்னா அசோகன் சாரை ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஜெயில் சீன்ல காமிக்கிறாங்க. அதாவது தான் அப்பான்னு தெரியாம அவர் ஜெயில முத்துராமன் சாரை மீட் பண்றாரு. அதாவது முத்துராமன் சார் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அவரை போய் பார்த்து மீட் பண்ணி கவலைப்படாத உங்க வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களும் சொல்றாங்க. அதனால மாணவர்கள் அக்கறையோட படிக்கணும்னு சொல்லி தவறான பாதையில போனேன். கைதியா நிக்கிறேன். நீங்க அக்கறையோட படிச்சு நேர்மை தவறாம நடந்தீங்க. இந்த மாவட்டத்துக்கே அதிகாரியா வந்திருக்கீங்க. ஜெய்சங்கர் தான் தான் பையன் அப்படின்னு அசோகன் தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நிகழ்ச்சியில அசோகன் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த குண்டை வச்ச விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அந்த குண்டை எடுத்து இவர் காப்பாத்துறாரு. அப்போ பிரிந்த குடும்பம் திரும்ப ஒண்ணு சேருது. அப்படி படம் முடியுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கன்க்ளூஷன் வருவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவன் படத்துல உலகநாயகன் யார்? உலகநாயகன் ஒரு பள்ளி மாணவனா வராரு. ஒரு டான்ஸ் மாஸ்டராவும் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அவரோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஒரு சிறப்பு தோற்றத்துல வராரு. ஓவராலா இந்த படத்தை பத்தி பார்த்தோம்னா இந்த படம் ஒரு அஸ்திவாரம் போட்ட படம்னே சொல்லலாம். ஒரு மாடு மேய்க்கிறவன் மாடுதான் மேய்க்கணுமா இந்த டைலாக்க நாம நிறைய படத்துல பார்த்திருக்கோம். ஆனா இந்த டைலாக்கு விதை போட்ட படம் இந்த மாணவன் தான். படிப்பு இருக்கே அது காவேரியில ஓடுற தண்ணி மாதிரி. அத மாட்டுக்காரன் புள்ளையும் அள்ளி குடிக்கலாம், மாடி வீட்டுக்காரன் புள்ளையும் அள்ளி குடிக்கலாம். இந்த மாணவன் படத்தை பத்தி 6 கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு உலகநாயகனின் ரசிகை. அவரோட படங்களை டென்ட் கொட்டாயில போய் தேடி தேடி பார்த்த ஒரு ரசிகை. அவங்க தான் இந்த படத்துக்கு பேச போறாங்க. வணக்கம், நான் கமல் சாரோட பிக் ஃபேன். நான் அவரோட மூவி ஃபர்ஸ்ட் டைம் 3ஆம் பிறை தான் நான் சின்ன பிள்ளையில பார்த்தேன். 3ஆம் பிறை படத்துலேருந்து கமல் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் ஆயிட்டேன். அதுக்கு பிற்பாடு அவருடைய மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் போயிட்டு தேட்டரில் பார்த்து ரொம்ப அவர் மேலே தீவிர ரசிகானேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் படத்தில் ஒரு சாங் மட்டும் பண்ணியிருக்கிறத கேட்டுட்டு சரி அந்த மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த பாட்டு மட்டும் ஒளியும் எப்பயாச்சும் ஒரு டைம் போடுவாங்க. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா 90ஸ்ல ஒரு டைம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவருக்காகவே கமல் சாருக்காகவே போயிட்டு அந்த மூவி நான் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். வேற லெவலுங்க. வட்டமிடும் பட்டாம்பூச்சி பாவைகளா பாவைகளா ஒரு சாங் தான் கமல் சார் வருவார். அந்த ஒரு சாங்காகவே போயிட்டு நான் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப க்யூட்டான ஒரு டான்ஸு, ரொம்ப ஆக்டிவிட்டியாக ஆடினார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்காக போயிட்டு பார்த்தேன் நான். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த படைப்பு மாணவன் திரைப்படத்தில் நிறைவடைந்து அடுத்து உலகநாயகன் அன்கிரெடிட்டட் ரோல், அதாவது அவருடைய பேர் கூட அந்த படத்துக்கு கொடுக்கல, இந்த படம் லிஸ்ட்ல கூட வராது, அந்த படம் தான் பார்க்க போறோம். அது எந்த படம்னா அன்னை வேளாங்கண்ணி. 1971ஆம் ஆண்டு வெளியான அன்னை வேளாங்கண்ணில இவர் ஒரு அன்கிரெடிட்டட் ரோல்ல பண்ணிருக்காரு. அந்த படத்தை பத்தி தான் அடுத்த ரிவ்யூல பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.